நிர்வாகிகள் விருப்ப மனு வாங்கினாங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. ஆனா பொதுமக்கள் விருப்ப மனு வாங்கி என்ன செய்ய போறாங்க? தேர்தலில் போட்டியிட டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எல்லாம் சினிமா டிக்கெட் தான் கொடுக்குறாங்க, கதாநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு ₹100 கொடுத்து எல்லாம் டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. செங்கோட்டையன் பாவம் அதிமுகவுல இருந்து எங்க அலுவலகத்தை சுத்தம் பண்ண சொல்ல வாரி கொட்டின குப்பை அவர். அந்த குப்பை அங்க போய் உட்காந்துக்கிட்டு மாற்றத்தை தர போறேன், ஒரு புதுமையான ஆட்சி, மற்ற ஆட்சியெல்லாம் ஊழல் ஆட்சி, விஜய் தான் ஒரு புதுமையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி தான். 1000 கோடியை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக முதலமைச்சர் பதவிக்கு வராருன்றார். என்ன 1000 கோடின்னு கேட்டா ஒரு படத்துக்கு 1000 கோடி அவருக்கு தராங்க. அவர் அந்த தொழிலை விட்டுட்டு எனக்கு 1000 கோடி வேணாம், நான் முதலமைச்சர் தான் வேணும்னு நிற்கிறாரு. அதனாலதான் நான் எல்லாம் ஒரு முதலமைச்சராக முயற்சி போட்டுறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்துல நடிச்சார்னா அந்த படம் சில்வர் ஜூப்ளி, 200 நாள் 300 நாள் 500 நாள் கூட ஓடும். ஒவ்வொருத்தரும் அந்த ரசிகர்கள் விழுந்தடிச்சுக்கிட்டு 2 நாள் காத்திருந்து டிக்கெட் வாங்கிட்டு போவாங்களே போற, இது மாதிரி திருட்டு டிக்கெட் வாங்கிட்டு கள்ளத்தனமா காசு கொடுத்து ₹100 டிக்கெட்டை ₹2000 கொடுத்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நல்லது செய்யல, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி நல்லது செய்யல, கருணாநிதி தீய சக்தி, ஆனா அவங்க எல்லாம் எங்க ரோல் மாடல். 3வது ஆண்டு கூட பெரிய சாதனை செஞ்சிட்டோம், தாவேக்கா 3 வருஷத்துல நாங்க கிழிச்சிட்டோம் சொன்னீங்கல்ல, அத முண்டங்களா செத்த 41 பேருக்கு இரங்கலாவது தெரிவிச்சிங்களா? நீங்க எத்தனை ஆயிரம் விண்ணப்பம் கொடுத்தாருன்னா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தகுதியான வேட்பாளர் உங்ககிட்ட இருக்காங்களே. அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை பேச உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தலை நோக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் வேகமா முன்னெடுப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ரசிகர் கூட்டம் இந்த தேர்தலை ஒரு காமெடி தர்பார் நடத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நேற்றைக்கு எல்லாரும் தேர்தலில் போட்டியிட டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எல்லாம் சினிமா டிக்கெட் தான் கொடுக்குறாங்க, கதாநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு ₹100 கொடுத்து எல்லாம் டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. என்னாச்சுன்னா பனையூரே நாரி போச்சு. அங்க இவங்க அடிச்ச விசில் சத்தத்துல அங்க இருக்கிற எல்லா மக்களும் திரண்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே இவங்க இனிமேல் பட்டு வராதிங்க, நீங்க ஆன்லைன்லயே அனுப்புங்க, இல்லைன்னா தபால்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உலகத்திலேயே இதுல வேற ஒரு பெருமையா அந்த கட்சியில இருந்து நிர்மல்குமார் அவர் பாவம் பிஜேபியில சேர்ந்து அண்ணாமலை வார் ரூம்ல தயாராகி அதிமுகவுல அங்கிருந்து நல்ல சம்பளம் கொடுக்குறாங்கன்ட்டு தாவேக்காக்கு போயிட்டாரு. அவர் ஒரு ஐடி ஊழியரா சேர்ந்து ஒவ்வொரு கட்சியா மாறி இதுக்குள்ள 2 வருஷம் 2.5 வருஷத்துல 3 கட்சி மாறி இருக்காரு. அப்போ எப்படிப்பட்ட கொள்கைவாதி நீங்க பாத்துங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, விருப்பம் மனுவை எல்லாரும் வாங்கினாங்க, கட்சி நிர்வாகிகள் வாங்கினாங்க, அத்தோட நிக்கல ரோட்ல போற பொதுமக்கள்லாம் கூட வாங்கினாங்க. 1.5 மணி நேரத்துல 10,000 விருப்ப மனுவை வித்துட்டோன்றாரு. அது என்ன விருப்ப மனுன்னா, இது விருப்பம், இதுல நீங்க உங்க பேரெல்லாம் எழுதி கொடுங்க, நீங்க கட்சிக்காக எவ்வளவு நாள் போராடினீங்க, எத்தனை முறை சிறைக்கு போனீங்க, எந்தெந்த கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துனீங்க அப்படின்லாம் அதுல விவரம் சொல்லணுமா, நீங்க எந்த ஜாதி அமைப்புல இருக்கீங்க, எந்த உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கன்னு எழுதி தரணுமா. இந்த கட்சி தொடங்கி இது வரைக்கும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கல, ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தல,
ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி 41 பேர் செத்து போனாங்க. அதுபோல இவங்க மாநாட்டுக்கு வந்த மாநாட்டுல இவர் ரேம் போட்டு அந்த பவுன்சர்களை தூக்கி வீசுன ஒரு 4-5 பேர் அடிபட்டு போனாங்க. வர வழியில 2-3 பேர் போக்குவரத்து நேரத்துல இறந்து போனாங்க. இப்போ கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. இப்படி அவங்க கூட்டங்களுக்கு ஒரு சொல்ல 1-2 விபத்துகள் வழியா இறந்திருக்காங்க. இப்போ அவங்கதான் வந்து போராட்டம் நடத்தணும், நான் போராடி செத்து போனேன், எனக்கு சீட்டு கொடுன்னு வந்து விண்ணப்பம் பண்ண கொடுக்கணும் போல இருக்கு. எதுவுமே ஒரு கட்சி இதுவரைக்கும் எதையுமே செய்யாம இப்படி ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு நிர்வாகிகள் விருப்ப மனு வாங்கினாங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. ஆனா பொதுமக்கள் விருப்ப மனு வாங்கி என்ன செய்ய போறாங்க? அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கட்சிக்கு போட்டியிடுறது கூட ஆளை தேடிட்டு இருக்காங்க. யாராவது வருவாங்களா, பொதுமக்கள் வந்து வாங்குவாங்களான்ட்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வருமா, உங்களுக்கு நல்ல ஆஃபர், பொழுது போனா முடிஞ்சு போயிடும், சீக்கிரம் வாங்க, நீங்க வந்தீங்கன்னா 70 சீட்டு தரேன், 6 அமைச்சர் பதவி தரேன், துணை முதலமைச்சர் தரேன். இந்த காமெடி எல்லாம் காங்கிரஸுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு சோதனை தான். இந்தியாவை ஆண்ட கட்சி, இந்தியாவுல இன்னைக்கும் எதிர்கட்சின்னா காங்கிரஸ் என்ற நிலையில் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட கட்சி இந்த காமெடி பீஸுங்க. 70 இடம் கொடுக்குறவா, துணை முதலமைச்சர் கொடுக்குறவா, அமைச்சரவையில் 6 இடம் கொடுக்குறவான்னு கூப்பிடுற அளவுக்கு கேவலப்பட்டு போய் நிக்கிறாங்களேன்றதுதான் வேதனையா இருக்கு. ஒரு அரசியல் கட்சியா கூட தன்னை வடிவமைத்துக் கொள்ளாத, ஒரு அரசியல் பயிற்சி பெறாத, ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு மனநோயாளி போல செயல்படுகின்ற ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு தாங்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் சவால் விடுற நரேந்திர மோடிக்கு சவால், ஸ்டாலினுக்கு அங்கிளுக்கு சவால், எடப்பாடி பழனிசாமிக்கு சவால், சீமானுக்கு சவால்னு இவர் களத்துல இருக்கவங்களை நோக்கி சவால் விட்டு கடைசியில காணாம போயிடுறாரு. இது எந்த வகையான அரசியல்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆச்சரியத்தோடு இந்த கோமாளி கூட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டா ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க போறன்றாரு. அவர் செங்கோட்டையன் பாவம் அதிமுகவுல இருந்து எங்க அலுவலகத்தை சுத்தம் பண்ண சொல்ல வாரி கொட்டின குப்பை அவரு. அந்த குப்பை அங்க போய் உட்காந்துக்கிட்டு மாற்றத்தை தர போறேன், ஒரு புதுமையான ஆட்சி, மற்ற ஆட்சியெல்லாம் ஊழல் ஆட்சி, விஜய் தான் ஒரு புதுமையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி தான். இத சொல்லி முடிக்கல. 2 நாளைக்கு முன்ன சென்னை உயர் நீதிமன்றம் 1,50,00,000 கட்டணும், நீ ஏமாத்தாதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி உடனடியாக அதை கட்டு, நீ போட்ட கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்றேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இத ஒரு சில மேதாவிங்க பத்திரிகையாளர்கள் கூட சொல்றாங்க. மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி கூட சொல்லியிருக்காரு, வரி ஏய்ப்பு வேற, ஊழல் வேற, இது எப்படி ஊழல் ஆகும்? நான் கேட்கிறேன், இது வந்து வரி ஏய்ப்புன்றதை நான் ஏத்துக்கிறேன். வரி ஏய்ப்பு வந்து ஊழல் ஆகாதுதான். வரி ஏய்ப்புகள் வந்து ஒரு பனிஷபிள் நடவடிக்கை இல்லை. அதுல வந்து அந்த பணத்தை அவங்க கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனைக்குரிய குற்றவாளியா தண்டனை தரப்போறது இல்லை. அது வந்து வருமான வரித்துறை அது முறைகேடா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க இதை கட்டலைன்னா அதை கட்ட சொல்லுவாங்க, அதை கட்டிட்டா அது பிரச்சனை இல்லை, அவங்க அது கடந்து போயிடுவாங்க. ஆனா விஜயினுடைய பிரச்சனை அப்படி இல்லை. விஜய் என்ன சொல்றாரு, இவருடைய கணக்கு கொடுக்க சொல்ல அந்த கிளி திரைப்படத்து அவர் கணக்குல காட்டல, அந்த வருஷத்துல அந்த படத்துக்கு 15 கோடி வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை அவர் கணக்குல கொண்டு வரலன்றத வருமான வரித்துறை அவங்க அலுவலகங்களையும் ஆய்வு செய்கின்ற போது இந்த படத்துல இவர் நடிச்சிருக்காரு, அதுக்கு இவ்வளவு பணம் வாங்கியிருக்காருன்னு அவங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சு இதை ஏன் நீங்க கணக்குல காட்டல, அதுக்கு ஏன் வரி கட்டலன்னு அவங்க கேட்கிறாங்க. அதனால 1,50,00,000 கோடி வரி கட்டுங்கன்னு சொல்றாங்க. அதை கட்டிட்டு போயிருந்தாருன்னா இவர் யோக்கியமான ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு.
நீதிமன்றத்துல போய் என்ன வழக்கு போடுறாருன்னா, நான் வந்து கணக்கு காட்டிட்டேன், நான் காட்டின கணக்கு வாங்கின பணத்துக்குரிய கணக்குன்னு சொல்லி இருந்தாருன்னா இவர் யோக்கிய ஊழல் செய்யாதவர் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வருமான வரிக்கு கணக்கு காட்டினதுக்கு உண்மைதான். ஆனா இத வந்து நீங்க ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு என்ன கட்ட சொல்றீங்க? அதனால அந்த கணக்குக்குள்ள நீங்க அத அந்த ஆண்டு கேட்காதனால, அத இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நீங்க கேட்டதுனால இந்த அதை நான் கட்ட முடியாதுன்னு உத்தரவிடுங்க நீதிமன்றத்தை கேட்கிறாரு. நீதிமன்றத்துல வருமான வரித்துறை என்ன சொல்லுது, நாங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும், அதை கண்டுபிடிச்ச உடனே அத பணத்தை கட்டுங்கன்னு சொன்னோம். அவர் வந்து அதை சீராய்வு பெட்டிஷன் போட்டதுனால நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியாம அது விசாரணையில் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ அதை நாங்க உறுதிப்படுத்தி அதை கட்ட சொல்லியிருக்கோம். இவர் அந்த படத்துல நடிச்சது உண்மை, 15 கோடி வாங்கினது உண்மை, எல்லாத்தையும் அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா நீங்க ரொம்ப லேட்டா கேட்டீங்க, அதனால கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி நீதிமன்றத்துல சொன்ன உடனே அவங்க எப்ப கேட்டா என்ன, நீ வாங்கின படத்துக்கு பணம் வாங்கினியா இல்லையா, அந்த படத்துக்கு வரி கட்டினியா இல்லை கேட்டிருக்காங்க. வரி கட்டல, அப்போ கட்டிட்டு போ. அது நான் எப்போ கேட்டா நீ கட்ட வேண்டிய ஒரு பணத்தை தானே கேட்கறாங்க. நீ அப்போ ஏமாத்துறதுக்காக நீ அப்போ கேட்கல இப்போ கேட்கலன்னு கதையை சொல்லாதன்ட்டு இதெல்லாம் இந்த வழக்கெல்லாம் இனிமே இங்க எடுத்துட்டு கோர்ட்டு பக்கம் வராத, ஒழுங்கா பணத்தை கட்டிட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுதான் நடந்தது. இத அவர் வந்து நேர்மையானவரா இருந்தா அவர் வாங்கின 15 கோடிக்கு பணத்தை கட்டணமா வேண்டாமா, அதுதான் இப்ப கேள்வி. அதுக்கு ஏன் வரி கட்டலன்னு கேட்டா, இவர் வந்து கணக்கு தாக்கல் செய்ய சொல்லி அதை கணக்குல கொண்டு வந்து அதுக்கு வரியை கட்டியிருக்கணும். ஆனா இதை திருட்டுத்தனமா மறைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து உடனே கேட்கல, 10 நாள் கழிச்சு கிடைச்சீங்க, 10 மாசம் கழிச்சு கேட்டீங்க, 2 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னு சொன்னா இது ஏமாத்தலா இல்லையா, மோசடியா இல்லையா, அயோக்கியதனமா இல்லையா? ஒரு யோக்கியமான அரசியல் நடத்த போறேன், ஆட்சி நடத்த போறேன்னு சொல்ற விஜய் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்தை ஏமாத்துறது, சட்டத்தை ஏமாத்துறது, நீதிமன்றத்தை ஏமாத்துறது, இது எல்லா குற்றங்களையும் செஞ்சிருக்காரு. அப்போ அவர் ஊழல்வாதியா இல்லையா? இதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே உனக்கு வாய்ப்பு கிடைச்ச இடத்துல நீ வந்து மோசடி பண்ற ஆளு, நீ எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பு சொல்ற உரிமைக்கு உனக்கு இருக்கு. சரி, அதுதான் போட்டோம். செங்கோட்டை அடிக்கடி சொல்றாரு, எங்க தலைவர் 1000 கோடியை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக முதலமைச்சர் பதவிக்கு வராருன்றார். என்ன 1000 கோடின்னு கேட்டா, ஒரு படத்துக்கு 1000 கோடி அவருக்கு தராங்க. அவர் அந்த தொழிலை விட்டுட்டு எனக்கு 1000 கோடி வேணாம், நான் வந்து முதலமைச்சர் தான் வேணும்னு வந்து நிக்கிறாரு. அதனாலதான் நாங்கெல்லாம் ஒரு முதலமைச்சராக்க முயற்சி பண்றோன்றாரு. சரி, நான் கேட்கிறேன், 1000 கோடி யார் கொடுக்குறாங்க? தயாரிப்பாளர் தானே கொடுக்குறாங்க. தயாரிப்பாளர் அவங்க வீட்டுல இருந்து காசு எடுத்து வந்து இவர் கொடுக்குறாரா? ஒரு படத்துக்கு இவருக்கு மட்டும் 1000 கோடி கொடுத்தா அந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? நடிகைகளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, அதுல மற்ற சக நடிகர்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, அந்த படம் தயாரிக்க எவ்வளவு செலவாகும், அது விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவாகும்? இவருக்கு ஒரு 1000 கோடின்னா அவங்களுக்கு அது ஒரு 1000 கோடி கூட வச்சுக்கலாம். அப்போ 2000 கோடி ரூபாய் அந்த ஒரு பட தயாரிப்பாளர் செலவழிச்சா அந்த 2000 கோடியை அவர் யார் தலையில சுமத்துவார்? எதுக்கு அவருக்கு 1000 கோடி கொடுக்குறாங்க? கேட்டா ஒரு படம் வசூல் வரும். ஆக 2000 கோடி அவங்க செலவழிச்சாங்கன்னா அவங்க ஒரு 5000 கோடியாவது வருமானம் வரணும், இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 3000 கோடியாவது வருமானம் வரணும், இல்ல அந்த போட்ட 2000 கோடியாவது வரணும் தானே அவங்க செலவழிப்பாங்க. அப்போ இந்த 2000 கோடி யார் தலையில சுமத்துறாங்க? அந்த தயாரிப்பாளர் யார்கிட்ட இருந்து அதை பறிக்கிறாரு? அந்த திரைப்படத்தை பார்க்கிற இந்த ரசிகர் கூட்டத்தை, இந்த விசில் அடிக்கிற கூட்டத்தை கிட்ட இருந்து தானே வாங்குவாரு.
அப்போ இந்த விசிலடிக்கிறவங்க தரையில உறிஞ்சி அவன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை புடுங்கி விஜய் வந்து மொத்தமா வாங்கிட்டு போறாருன்னு தான் அர்த்தம். நீங்க ஒண்ணு அந்த பணத்தை ஈட்டலன்னா, இவருக்கு கொடுத்த 1000 கோடியே வந்து வருமானமா வரலன்னா, அந்த படத்தை எடுத்த செலவு தொகை கிடைக்கலன்னா, அவர் ஓட்டாண்டி ஆகி ரோட்ல பிச்சை எடுப்பாரு. அந்த பணம் அவருக்கு கிடைக்குதுன்னா ரசிகர்கள் பிச்சாண்டி பிச்சை எடுப்பாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு படத்தை இவர் படத்தை வெளியிட்டா அந்த தேட்டர்ல 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்க முடியும். விற்கணும்ன்றதுனால தானே அந்த படத்தை அவர் தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு ஒரு 1000 கோடி தராரு. அப்போ இவருக்கு அந்த 1000 ரூபாய் 1000 கோடி தர்றதுனால அந்த 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த 2000 ரூபாய் விற்கிறதுனால இது சாதாரண இவரை விரும்பி ஒரு படத்தை விரும்பி பார்க்கிற அந்த ரசிகர்கள் கிட்ட இருந்து அவர் கொள்ளடிக்கிறாரு, ஏமாத்துறாரு. அவரு அந்த படத்தை அபகரிச்சு ஒரு மொத்தமா 1000 கோடி வாங்கிட்டு இவர் வீட்டுல படுத்துக்கிறாரு. ஆனால் அந்த தொண்டர்கள் இவர் மேல இருக்கிற ஒரு ஆர்வத்துல ஒரு சாதாரணமா 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய டிக்கெட்டை 1000 2000 கொடுத்து வாங்குறாங்க. இதுதானே உண்மை. இது கேட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல வந்து வசூல், அவர் படத்துல நிறைய வசூல் வரும். அவருக்கு அவருடைய படத்துக்கு வந்து படதீபர்கள் கேட்ட படத்தை கொடுத்தாங்க, அவர் சொன்ன தொகைக்கு கிடைச்சது. அது மாதிரிதான் எங்க விஜய்ன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், யாராவது வரலாறு தெரியாத, சினிமாவை பத்தி புரியாத அறிவற்ற ஜென்மங்கள் அப்படி பேசும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்துல நடிச்சார்னா அந்த படம் சில்வர் ஜூப்ளி. 200 நாள் 300 நாள் 500 நாள் கூட ஓடும். ஒவ்வொருத்தரும் அந்த ரசிகர்கள் விழுந்தடிச்சுக்கிட்டு 2 நாள் காத்திருந்து டிக்கெட் வாங்கிட்டு போவாங்களே போற, இது மாதிரி திருட்டு டிக்கெட் வாங்கிட்டு கள்ளத்தனமா வந்து காசு கொடுத்து 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த தொண்டனுடைய உழைப்பை அவங்க வந்து அந்த பணத்தை உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு வந்து டிக்கெட் வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த தொண்டர்களை நம்மளை நம்பி நம்ம மேல இவ்வளவு விசுவாசத்தோட இருக்கிற அவங்களுக்கு செய்யணுன்றதுதான் அவர் அரசியலுக்கு வந்தது. ஏழை மக்களுடைய நல்வாழ்வுக்காக திட்டங்களை தீட்டியது. ஆனா நீ உன் படத்தை பார்க்கிற ரசிகர் பாக்கெட்ல இருக்கிற படத்தையே புரிஞ்சிருக்க. அவன் பாவம் எங்கேயோ சம்பாரிச்சு ஏதாவது கொண்டு வந்து படத்தை 2000 3000 கொடுத்து உன் டிக்கெட்டை வாங்கிட்டு நீ பார்த்தா நீ மொத்தமா 1,00,000 கோடியை வாங்கி வாங்கிட்டு நீ டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாட்டு டைரக்டர் சொல்றத நடிச்சுட்டு போதை மருந்து கடத்தல இருந்து எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிக்க வேண்டியது. அதுக்கு பிறகு கேட்டா அவருடைய படம் சரி, அவர் உங்களுடைய படம் ஓடுற லட்சணம் என்ன? இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு வந்த இதுவை பார்த்த பிறகு இனிமேல் எந்த ப்ரொடியூசராவது விஜய் வச்சு படம் எடுக்க முன் வருவானா? இதுதான் கடைசி படம்னாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்ன இருந்த படங்கள்லாம் தொடர்ந்து பிளாப். பல படதீபர்கள் இவரை வச்சு படம் எடுத்தவன் ஓட்டாண்டி ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, தொழிலை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல இவரை நம்பி எந்த பெரிய நிறுவனமும் படம் எடுக்கிறது இல்லை. இந்த நிலையில இவர் என்னவோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு 1000 கோடியை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டாருன்ட்டு இந்த செங்கோட்டையை சொல்லிட்டு இருக்காரு. செங்கோட்டையனுக்கு செக்கு எது சிலை எதுன்னு தெரியாது. அவர் பாவம் எங்கேயாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல விஜய் மாதிரி எங்கேயாவது படுத்துக்கிட்டு நேரத்துக்கு தக்கவாறு ஒரு வந்து நடிச்சுக்கிட்டு போறவர். அவரை கொண்டு வந்து இன்னைக்கு அரசியல் பேசுனா என்னத்தை பேசுவாரு? எங்கேயாவது ஒரு கூட்டத்துல அவர் பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க, உங்களுக்கே தலை சுத்தம். விஜய் பேசுறதுல பஞ்ச் டைலாக் இருக்குன்னா இவர் பேசுறதுல எல்லாமே அவரே முதல்ல தொடங்கி வைப்பார், அப்புறம் அதுக்கு முரணா அவரே முடிச்சு வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிறவங்க யாராவது விஜயை நம்பி வந்தவங்களா?
விஜயினுடைய கொள்கை எல்லாம் கேட்டு அப்படியே நெக்குருகி, இதை தவிர உலகத்துல மக்களை மீட்பதற்கு, மக்களை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டை வாழ வைப்பதற்கு வேற கொள்கையே இல்லைன்னு சொல்லி வந்தாங்களா? செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து தூக்கி வீசலன்னா செங்கோட்டையன் விஜய் பின்னால வந்திருப்பாரா? நாஞ்சில் சம்பத்து 4 வருஷம் காத்திருந்தேன், என்ன திமுகவுல சேர்த்துக்கல, நான் விஜய் காலில் விழுந்து பார்த்தேன், எல்லார் காலிலையும் விழுந்து பார்த்தேன், என்ன மேடையிலே வச்சு செருப்பால் அடிக்கிறாங்க, நான் எப்படி அங்க இருக்கிறதுன்னு தானே வந்தாரு. ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள்ல அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இங்க வந்தாரு. அங்கிருந்து சர்பன் பண்ணி பணத்தை செலவு பண்ணி மாநாடு நடத்தி, அதை நடத்தி, இதை நடத்தி, என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. இந்த கட்சியை நான் தான் நடத்துறேன்னு சொல்லி பார்த்தாரு. கடைசியில விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் தானே ஆதவ அர்ஜுன். யார் அந்த கட்சியில ஒரு கொள்கை பிடிப்போடு விஜயை நம்பி வந்தவங்க? கேட்டா ஊழல் ஒழிப்பணும். ஊழல் செஞ்சு 4 வருஷம் ஜெயில இருந்தவர் கூப்பா கிருஷ்ணன். அவரை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றீங்களா? கொஞ்சமாவது ஏதாவது நீங்க செய்யறதுல சொல்றதுல ஒரு பொருள் இருக்கா? செங்கோட்டைய ஊழலுக்காக ஜெயிலுக்கு போலையா? அவர் மேல வழக்கு போடலையா? நட்டு வாங்குறதுல ஊழல் பண்ணாருன்னு அவர் மேல குற்றச்சாட்டு இருந்துதா இல்லையா? அவர் செய்யாத அவர் மேல இல்லாத குற்றச்சாட்டு உண்டா? அவரை வச்சுக்கிட்டு மாற்றத்தை தரப்போற, இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் நல்லது செய்யல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நல்லது செய்யல, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி நல்லது செய்யல, கருணாநிதி தீய சக்தி. ஆனா அவங்க எல்லாம் எங்க ரோல் மாடல். என்ன என்ன பேசுறன்றது அவங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறாங்களா? இன்னைக்கு இது தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அசிங்கமான, அவமானகரமான ஒரு தற்குறி கூட்டம் தலைவிரிச்சாடு. இதுல பாத்தீங்கன்னா தேவையில்லாம, எனக்கு இந்த கூட்டத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை, அவங்கள பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கட்சிக்கு நிறைய வேலை இருக்கு. அதுவும் தேர்தல் நேரத்துல நாங்க இந்த காமெடி பீஸுங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னன்னா, இவங்க எப்ப பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. இதுல வேற விசிலடிச்சாங்க. சின்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கருணாநிதி திமுக எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியில சார்ந்தவங்க விசிலடிச்சாங்க குஞ்சுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க அதே பாணியில விசில் வாங்கிட்டான்னு சொன்னோம். அட முண்டங்களா, விசில் வேற, விசில் அடிக்கிறது வேற. ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம்னா, ஒரு தலைவர் அல்லது ஒரு கூட்டம், ஒரு விழா, அதுல போனோம்னா நமக்கு ஒரு பிடிச்சது, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்ததுன்னா சிலர் கை தட்டுவாங்க, சிலர் விசில் அடிப்பாங்க. அந்த வாய்மொழியா எழுப்புற ஒளிதான், அந்த சத்தம் தான், அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஆனா நீங்க ஒரு பிகில வாங்கி வச்சுக்கின்னு தெருவா அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் தேவையில்லாம, அது அந்த விசில் என்பது எப்படி ஒரு மகிழ்ச்சியில சந்தோஷத்துல கை தட்டுறமோ, அது போல தன்னை அறியாமல் அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடா வருகின்ற சத்தம் தான், அந்த ஒளிதான் விசில். ஆனா நீங்க வச்சிருக்கிறது பிகில். இந்த பிகில் அத ஊதுனா சத்தம் வரும். ஆனா அந்த பிகில் ஊதுறதுனால ஏதோ ஒரு சமிக்கை அது சொல்லணும். ஒன்னும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு வாய் வழியா கை தட்டுறவங்க கை தட்டுவாங்க, விசிலடிக்கிறவங்க விசிலுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சினிமா கொட்டைகள் அந்த காலத்துல அந்த தரை கொட்டையில உட்காந்துக்கிட்டு அந்த விசில் அடிப்பாங்க. அதனால அந்த விசில் சத்தத்தினால அந்த படத்துல அந்த ஒன்றி போயிடுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதிரிகளை வீழ்த்துகின்ற பொழுது அல்லது அவருடைய அந்த செயலை அவங்களை ஈர்க்கின்ற போது அந்த உணர்ச்சி வயப்பட்டு அந்த விசில் அடிப்பாங்க. அது வாயில தான் அடிப்பாங்க. யாரும் விசில் அடிச்சுட்டு சினிமா கொட்டாயில போய் உட்காந்துக்கிட்டு அடிச்சது இல்லை. ஆனா அதையும் இதையும் ஒப்பிட்டு இந்த முண்டங்க பேசிட்டு இருக்காங்க. இதுதான் கஷ்டமா இருக்கு.
எந்த வகையிலும் எது செஞ்சாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல 77 தேர்தலை போலன்னா 77 தேர்தல் என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு தெரியுமா? 77க்கு முன்னாலேயே 1973 மார்ச் மாசம் திண்டுக்கல் தேர்தல். அந்த திண்டுக்கல் தேர்தல்ல என்ன நடந்தது தெரியுமா? திண்டுக்கல் தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுது. அதுதான் முதல் முறையா அங்க தேர்தல் கடத்துக்கு போகுது. அப்போ சின்னமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுது. அன்னைக்கு இந்தியாவை ஆண்ட இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திரா காந்தி தன்னுடைய வேட்பாளரா அவங்க போட்டியிடுறாங்க. அப்போ இது எல்லாத்த விட பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கிறாரு. அவருடைய ஸ்தாபன காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ் அங்க போட்டியிடுது. அதை எதிர்த்து ஒரு சுயேட்சையா அதிமுக போட்டியிடுது. சின்னம் கிடையாது, சுயேட்சை சின்னத்துல இரட்டை இலை இருக்கு. அதை வாங்கி அதுல போட்டியிடுறாங்க. மாயத்தேவர் வேட்பாளர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்றாரு. அப்ப என்ன கேட்டா, அன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன், அன்னைக்கு தலைவர்கள் சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை. பண்ருட்டி ராமச்சந்திரன் இல்லவே இல்லை. அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் SDS, KAK, நாஞ்சில் மனோகரன், RM வீரப்பன், இவங்க தான் பெரிய தலைவர். மோகனரங்கம், அங்க சேடப்பட்டி முத்தையா, இப்படி ஒரு குறிப்பிட்ட தலைவர்களே இல்லாம வெறும் தொண்டர்கள் மட்டுமே களத்தில் நிற்கிறாங்க. அப்போ கருணாநிதி முதலமைச்சர் ரொம்ப துடிப்போடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், பொய் வழக்கு போட்டு அடிச்சு விரட்டி இந்த கட்சி தொடர்ச்சி எடுத்துலாம் நினைச்சிட்டு அங்க தேர்தல் நடந்திருந்தார். அந்த நேரத்துல வத்தலகுண்டுல ஆறுமுகன் ஒரு டெய்லர், அவருடைய மனைவி சுந்தரி 6 மாசம் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. அவர் ஆறுமுகம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர், ரசிகர் மன்ற செயலாளர், அவரை படுகொலை செய்யறாங்க. அதுக்கு பிறகும் எதுவுமே இல்லாம ரெட்டலைய வெறும் அப்போ அந்த செம்மண் கொண்டு செவுத்துல எழுதி செவுத்துல வரைஞ்சி இந்த அடக்குமுறையெல்லாம் தாண்டி அன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கடுமையான வன்முறைகள், கொடுமைகள், ஒரு உயிரிழப்பு, தொண்டர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள், இதையெல்லாம் மீறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொத்த பதிவான வாக்குகள்ல 54% வாக்குகள் அதிமுக வாங்குச்சு. 2வது இடம் திமுக இல்ல, ஸ்தாபன காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இருக்கிற ஸ்தாபன காங்கிரஸ். திமுக 1000 ஓட்டுல டெபாசிட் எடுக்கிற நேரம் வந்துடுச்சு. 1000 ஓட்டு குறைஞ்சிருந்தா டெபாசிட் போயிருக்கும். இந்தியாவை ஆண்ட இந்திரா காங்கிரஸ் டெபாசிட் போச்சு. இதுதான் வரலாறு. அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் கூட சொன்னார், இந்த திமுகவுக்கு எதிராக மக்களை நான் திரட்டி வச்சிருந்தேன், இந்த தொப்பிக்கார எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாரு அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜரை வருத்தப்பட்டாரு. அப்படிப்பட்ட மக்கள் தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மக்கள் அவர் வேற, மக்கள் வேறன்னு பார்க்கல. இன்னைக்கும் அவர் எங்க போனாலும், அது முதியவர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், எது மற்றவர்களாக இருந்தாலும், அவங்கள பார்த்த உடனே அவங்களே இவரை ஓடி வருவாங்க, கட்டி பிடிப்பாரு, அவங்கள ஆறுதல் சொல்லுவாரு, ஆற்றுப்படுத்துவாரு, அவங்களுக்கு தேவையானதை உடனடியா செய்வாரு. ஆனா விஜய் இது வரைக்கும் யார பார்த்திருக்காரு? செங்கோட்டையனையே எத்தனை நாள் ஆச்சுன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில புலம்புவாரு. அவரே நான் சத்யபாமாவுக்கு ஒரு பதவி கேட்டுட்டு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன், அவரு அதுக்கே பதில் சொல்லாம இருக்கிறாரு. இந்த லட்சத்துல இவர் போய் விஜய மத்தவங்கள தலைமை பதவிக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அவர் வருவாரு, இவர் வருவாருன்னு கதை விட்டுட்டு இருக்காரு. அவரு யார் யார சொல்றாரோ அவங்க எல்லாம் எகிரி போயிட்டு இருக்காங்க. நான் கேட்கிற, செங்கோட்டையனுக்கு உண்மையிலேயே ஒரு மனசாட்சி இருந்தா, இல்ல நல்ல ரத்தம் கூடுச்சுன்னா, நான்
விஜய் கட்சியை நோக்கி அதிமுகவுல இருந்து எல்லா தலைவர்களும் வருவாங்கன்னு சொன்னாருல்ல, யார் வந்தாங்க? இவர் போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒருத்தராவது இவர் பின்னால வந்தாங்களா? ஈரோடு மாவட்டத்தில் இருந்தாவது வந்தாங்களா? இவர் ஒரு குப்பை. இந்த குப்பையை தூக்கி வீசுறதுனால அதிமுக இன்னைக்கு பலம் பொருந்திய கட்சியாக, ஏற்கனவே உழைச்ச தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு உரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்க சுதந்திரமா தெம்பா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குப்பை அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்னவோ அதிமுகவுக்கு விஜய் தான் முடிவு கட்ட போறாருன்னு சொல்லி, எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுக்கு போட்டியே இல்லை, எங்களுக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டி. ஆனா முண்டங்களா, நாங்களும் அதுதான் சொல்றோம். நீங்க ஸ்டாலின் கூடனா போட்டி போடுங்க, சீமான் கூடனா போட்டி போடுங்க, இல்ல 234 தொகுதியிலும் மனு வாங்குற பிரேமலதா கூடனா போட்டி போடுங்க. இல்லை இவங்க யாருமே கிடைக்கலன்னா நீங்க வடிவேலு நிக்க வச்சு அவர் கூட போட்டி போடுங்க. யாருமே இல்லைன்னா நீங்க உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன தாடி பாலாஜி கூட போட்டி போடுங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு போட்டியே இல்லை களத்துல. இன்னைக்கு தமிழ்நாட்டின் எதிர்ப்பார் இல்லாத, வென்றெடுக்க முடியாத, மக்கள் ஏற்றுக்கொண்ட, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் புதிய நீதி கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் இணைந்த இந்த கூட்டணியை வெல்வதற்குரிய ஆற்றல் உள்ள சக்தி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஸ்டாலினே தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. எந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறதுன்னு தெரியாம அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. எதை சொல்லி இதை எதிர்கொள்றதுன்னு முடியாம அவர் பதற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல வெளியே வராதத இன்னைக்கு சிபிஐல என்ன செய்வாங்களோன்னு தெரியலையே. சிபிஐல கூப்பிடுவாங்களா, இல்ல போட்டுருவாங்களா, இல்ல விட்டுருவாங்களா, இதை தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கின்ற ஒரு மனிதரை தலைவராக வைத்திருக்கின்ற நீங்கள் அரசியலை பேசாதீங்க தயவு செய்து. அதுவும் அதிமுக அரசியலை பேசாதீங்க. அதிமுக எங்களுடைய கால் தூசுல படிஞ்சிருக்கிற அந்த கழிவுகளுக்கு இணையானவர் நீங்க. எதையுமே ஒரு நன்றி கெட்ட, ஒரு ஈனத்தனமான, ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கூட்டம் நீங்க. 41 உயிர்களை படுகொலை செய்துவிட்டு அவர்கள் இறப்புக்கு உங்களை நம்பி அந்த கூட்டத்துக்கு வந்த பாவத்தை தவிர வேற எதையுமே செய்யாத அந்த 41 பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நீங்க 3வது ஆண்டு விழா கொண்டாடுனீங்கல்ல, 3வது ஆண்டு விழா பெரிய சாதனை செஞ்சிட்டோம், தாவேக்கா 3 வருஷத்துல நாங்க கிழிச்சிட்டோம் சொன்னீங்கல்ல, அத முண்டங்களா செத்த 41 பேருக்கு இரங்கலாவது தெரிவிச்சீங்களா? உங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருந்தா விஜய் வந்துட்டாரு, விஜய் நான் தான் விஜய், தமிழ்நாடு தான் விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய்னு டான்ஸ் ஆடுவாரா? அவங்க வீட்டுல ஒரு இறப்பு இருந்ததுதான் செஞ்சிருப்பாரா? இல்ல செங்கோட்டையன் வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருந்தா அவர் இதை பார்த்து ரசிப்பாரா? சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இதா? வேறொரு சம்பவத்துல இல்ல ஏதோ ஒரு பொதுல ஒரு விபத்துல நடந்து 41 பேர் இறந்திருந்தாங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருப்பாங்கல்ல. நீங்க 3 ஆண்டுகளில் செய்த சாதனை என்ன? 41 பேர் கரூர்ல சாகடிச்சதை தவிர வேற என்ன இந்த சாதனையா விஜய் அரசியலுக்கு சேதிச்சிருக்காரு? பவுன்சரை வச்சு தொண்டர்களை தூக்கி விசிறி போட்டதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த மாநாட்டுக்கு வந்த எத்தனை பேர் செத்துருக்காங்க? அந்த குடும்பத்தை திரும்பி பார்த்திருக்கீங்களா? இந்த 41 பேர் குடும்பத்துக்கு என்ன அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க நேரம் தெரியும் இவங்களுக்கு செந்தில் பாலாஜியை பத்தி. அவங்க எல்லாரும் செந்தில் பாலாஜி அவங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு விஜய் தான் காரணம்னு பேட்டி கொடுக்க வச்சிருப்பாரு. அதுக்கு பயந்து போய் 20 லட்சம் தரேன்னு சொன்னீங்க. இல்லைன்னா கொடுத்துருப்பீங்களா? சாதாரணமா ஒரு விபத்து நடந்துட்டு ஓடி வந்தா கூட அது செட்டில்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு காசை கொடுக்குற மாதிரி தானே கொடுத்தீங்க. நீங்க உண்மையிலே அந்த விபத்துக்கு இருந்தா நீங்க போலனா கூட உங்க தொண்டர்களை நிர்வாகிகள் அனுப்பி அவங்க கிட்ட முதல்லயே அதை கொடுத்துருக்கணும். சாவு அடக்கம் பண்றதுக்கு முன்னே உங்க காசு போய் சேர்ந்துருக்கணும். ஒரு நல்ல தலைவருக்கு அழகு அதுதான்.
ஒரு இரங்கல் அறிக்கை சொன்னீங்களா? இறந்த உடனே இரங்கல் அறிக்கை வெளியிடுற ஒரு பண்பாவது இருந்தா, எதையுமே செய்யாம என்னவோ இப்போ ஆன்லைன்ல உடனே ஒரு பிட் நோட்ஸ் கொடுக்குற மாதிரி பேப்பர் அடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு 100 ரூபாய் வசூல் பண்ணி திருட்டு டிக்கெட் வைக்கிற மாதிரி வித்து அதுல 10,000 பேர் குவிஞ்சிட்டாங்களா? அதனால எல்லாத்தையும் ஆன்லைன்லயே அனுப்பணுமா? விண்ணப்ப படிவத்தை வித்திருக்கீங்களாடா முண்டங்களா? விண்ணப்ப படிவத்தை வித்திருக்கீங்க. அவங்க பேரை சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் எப்படி 10,000 பேர் விஜய்க்கு விண்ணப்பம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க? விஜய் போட்டியிடுறதுக்கு விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அவன் என்ன விஜய் பேர் போட்டு 10,000 கட்டி அந்த தொகுதிக்கு விண்ணப்பம் கொடுத்தானா? இதுல வேற 50,000 விண்ணப்பம்னு அதுக்கு முதல்ல ஒரு ஆன்லைன்ல விட்டானுங்க. மக்களை என்ன முட்டாள் நடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கதையெல்லாம் ஆதவ அர்ஜுனாவினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கிறவன் ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு எத்தனை பண்ண முடியுமோ அத்தனை பண்ணிட்டு இருக்கான். ஆன்லைன்ல எதுக்கு வைக்கிறீங்க? உங்க வார் ரூம்ல உட்காந்துக்கிட்டு 10,000 விண்ணப்பம் கொடுத்துட்டோம், 50,000 விண்ணப்பம் விஜய் பேர்ல கொடுத்துட்டோம் கதை விட போறீங்க. நீங்க எத்தனாயிரம் விண்ணப்பம் கொடுத்தாருன்னா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தகுதியான வேட்பாளர் உங்ககிட்ட இருக்காங்களே, அதை சொல்லுங்க முதல்ல. அந்த விண்ணப்ப படிவ தேர்தல் விண்ணப்ப படிவத்தை இல்ல நீங்க வாங்கிட்டு போனாங்களா அந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்யற அளவுக்கு தகுதியானவங்க யாராவது இருக்கீங்களா? முதல்ல செங்கோட்டையும் ஒரு விண்ணப்பத்தை பதிவு பண்ணுவாரு, அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. இது ஒரு சவாலாவே சொல்றேன். அவர் சுயமா உட்காந்துக்கிட்டு அவருடைய விண்ணப்பத்தை பதிவு பண்றாரா பாருங்க. அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய அறிவாற்றல் என்ன, அவருடைய சும்மா எதையோ வச்சுக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு விஜய் பெரியாளு, விஜய் சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆகட்டும், அமெரிக்க அதிபர் ஆகட்டும், ரஷ்ய அவருடைய அதிபராகட்டும், எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்களை விட 2006 நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க வடிவேலு போக சொல்ல இதை விட கூட்டம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு மூக்க அழகிரி அவரை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக வச்சாரு. திமுகவுக்கு அப்படியே திரண்டு வந்துருச்சுன்னு எல்லாம் வடிவேலு போற கூட்டத்துல அவரும் விஜயகாந்த கலாய்க்க 2011 விஜயகாந்த கலாய்க்கிறத நினைச்சுட்டு அவரும் வாயில வந்ததெல்லாம் பேசினாரு. இன்னைக்கு விஜய் பேசுற மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் அவர் பேசினாரு. கடைசியில என்ன ஆச்சு? திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க கூட ஓடி போயிட்டான். அதுதான் நீங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்துங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ஒரு மிக பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இருக்கிற நிலையில தமிழ்நாட்டு திவால் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த ஆட்சிக்கு கடன் அடைச்சிடுறேன்னு சொல்லி குழுவை அமைச்சு அதை அமைச்சு கடைசியில இன்னைக்கு கடன் மேல கடன் வாங்கி 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அதுல 4 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிட்டு அவங்க இதோ பார் ஸ்டாலின், அதோ பார் ஸ்டாலின், ராஜேந்திர சோழன் ஸ்டாலின் அவங்க பாட்டுக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் இந்த நெருக்கடியிலிருந்து பொருளாதார சிக்கலிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல பொருளாதார நிபுணர்களாக இருந்தாலும் அரசியல் விற்பனர்களாக இருந்தாலும் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி வெற்றி பெறுவதுதான் சரியான தமிழ்நாட்டை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசினுடைய திட்டங்களை நிதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு தமிழ்நாட்டின் பாதிப்பிலிருந்து விடுவிக்க முடியும் நம்புறாங்க. தமிழ்நாட்டின் நலனை விரும்புகின்ற அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த ஆட்சி உருவாகணும், அது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முடியும். அதை சொன்னா உடனே 2 இன்ஜின் இது எப்படி டப்பா இன்ஜின் சொல்லி ஸ்டாலின் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போறாரு. இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு 2 அரசுகளும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமே தவிர மத்திய அரசு யார் இங்க வர்றதுக்கு நாங்க தான் செய்வோம்னு சொன்னா நீ அவங்க கிட்ட காசு கேட்காம இருக்கணும். அப்புறம் எதுக்கு அவங்க காசு தரலன்னு? உங்களால அதை செய்ய முடியும்னா எதுக்கு மத்திய அரசு காசு தரேன்னு கேட்கிற? அதனால இந்த வாய்ச்சவடால்லாம்
வேற, நிர்வாகம் வேற. ஒரு பலம் வாய்ந்த கட்டமைப்பு கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி இதுவரைக்கும் 54 வருஷத்துல 32 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக கடுமையான சோதனை காலத்துல பொறுப்பேற்று தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கருணாநிதி ஆட்சியில 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் மின்வெட்டு. புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெற்றதுக்கு பிறகு, ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை எதிர்த்து போராடி இன்னைக்கு மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்குனாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஸ்டாலினால உட்கார முடியுது. அப்படியே இன்னும் சொல்ல போனா 2011 வரைக்கும் நேஷனல் கிரிட்ல இருந்து மாநில கிரிட்டை இணைக்காம வச்சிருந்தாங்க. ராய்ச்சூர்ல இருந்து திருவளம், வேலூர் பக்கத்துல இருக்க திருவளத்துக்கு இணைப்பு உருவாக்கி நேஷனல் கிரிட்ல இருந்து மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும்ன்ற ஒரு வழித்தடத்தை உருவாக்குனதுதான் இன்னைக்கு தட்டுப்பாடு இல்லாம நம்ம எங்கிருந்து வேணா மின்சாரத்தை கொண்டு வருகின்ற ஒரு நிலையை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பசுமை வழி மின்தடத்தை உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா. இது எல்லாம் தெரிஞ்சுக்காம என்னவோ யாரோ எழுதி கொடுத்தாங்கன்றதுக்காக இன்னைக்கு அரசியல்ல நடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற விஜய் தன்னை உணரணும். அவர் உணரலன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு உணர்த்துவாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்திருங்க. விஜய் கமலஹாசனா மாற போறாரா இல்ல நெப்போலியனா மாற போறாரான்னு காலம் சொல்லும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க.